உங்க மனைவி கன்சீவா இருந்தப்போ நீங்கள் அவர்களை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க? கன்சீவ் ஆனாங்கன்னு தெரிஞ்சவன் நான் வேலையை விட்டுட்டு ஹோல் இயர் வந்து அவங்கள ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு மசாஜ் மாஸ்டர் இருக்கிறத நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஆல் த்ரூ த என்டையர் பீரியட் ஷீ லைக் ஹேவிங் a lot of massage. குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக அப்படி கவனிச்சுக்கிட்டவரே குழந்தை வளர்ப்பில் அதே அளவு கவனிச்சுட்டாரா? சாப்பாடு கொடுக்கறது கூட ஓகே, பட் டாய்லெட் வந்ததுன்னா கரெக்டா நழுவிடுவாரு. பாத்துக்கோ. நீங்க உங்க கணவர்கிட்ட என்னென்ன உதவியெல்லாம் குழந்தை வளர்ப்புல எதிர்பார்க்கறீங்க, அதை அவர் செய்யறதில்ல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பாப்பாக்கு தூக்கம் வந்துரும் சார், சொக்குவா சார். ஆனா தூங்க வைங்கன்னா தூங்கவே வைக்க மாட்டாரு சார். மாற்றம்டா. தலைவலி எல்லாம் போட்டு தட்டி அதுக்கு பாட்டு எல்லாம் பாடி அது ரொம்ப கஷ்டம் சார். ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. இவரு தூங்கிடுவார் சார் சீக்கிரமா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஒரு இடத்துல எல்லாம் ஓட்ட முடியாது சார். ரோடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கிட்டு. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எப்படி இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வந்தா தான் 2 வாய் வாங்க. அதுக்கப்புறம் வந்து பூ பிச்சு கொடுக்கும். நான் எங்க போய் பூ பிச்சு கொடுக்குறது? டே டு டே அவங்க அதை செய்யறாங்களேன்னு கேக்குறேன். அவங்க வந்து அடிச்சு மிரட்டி கட்டி ஊட்டிடுறாங்க சார். சொல்றா ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். முடியல சார், முடியலங்க அவரால. முடியல. நீங்க உங்க கணவர்கிட்ட என்னென்ன உதவியெல்லாம் குழந்தை வளர்ப்புல எதிர்பார்க்கறீங்க, அதை அவர் செய்யறதில்ல? அப்பதான் இட்லில கையே வைப்பேன். மிக்ஸி எடுத்துட்டா, இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டா, எனக்கு ஒரு பானை வேணும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, டிவியை போட்டு உட்கார்ந்துருவாரு. குழந்தைங்க அம்மாக்கள் சாப்பிடும்போது எதா பண்ணுங்க, உச்சா வருதுன்னு முதல்ல டபக்கு நீங்க சாப்பிட உட்காந்துன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடும் போது அந்த குழந்தைய அவர் வச்சுக்கணும். அவரு தொட்டில் ஆட்டும் போது என் கூட அவர் ஷேர் பண்ணிக்கணும். நைட் நான் தான் தொட்டில் ஆட்டணும், அவர் தொட்டில் ஆட்டவே மாட்டாரு. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. தொட்டிலாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சு அப்பதான் படுக்க போயிருப்பேன். அவர் குளத்தை விட்டு என் குழந்தைய எழுப்பி விட்டுருவாரு. 2 மணி நேரமா தொட்டில் ஆட்டிட்டே இருக்கீங்க, குழந்தை தூங்கல, உங்க வீட்டுக்கார அப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ஆமா. அப்ப எப்படி இருக்கும்? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும், பயங்கர கடுப்பா இருக்கும் சார். அப்படியே ஏறி போய் அவரை மிதிச்சிடலாமான்னு கூட தோணும். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி போட்டுருங்க. Thank you. இது வந்து நான் செஞ்சிருக்கேன் சார், 2 வாட்டி நான் செஞ்சேன். இதை நான் வெளியில அவ்வளவு சொல்றது இல்ல. வெளியில சொல்லு, ஒருத்தர் 2 பேர்ட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையம்மா. நான் ஒரு வாட்டி ஆட்டும் போது 500 வாட்டி எண்ணிட்டே ஆட்டினேன். 500 வாட்டி. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 500 முடிக்கும் போது அவன் தூங்கி இருக்கான். அப்ப மணி எத்தனை பாத்தீங்கன்னா 3:45. விடுஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சார், நிறைய வாட்டி நடுராத்திரியில எந்திரிச்சு அவரை பக்கத்து ரூம்ல போய் படுக்க சொல்லியிருக்கேன். என்ன உன சொல்றது? இவரு தூளி ஆட்டாட்டியும் பரவாயில்ல, தூங்குற பிள்ளைக்கும் சத்தம் போட்டு கெடுத்து சத்தம் போட்டு எழுப்பிடுவாரு சார். இதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அவர் வாயிலே துண்டெல்லாம் வச்சு நிறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். அது கொரட்ட ஆணின் பிரச்சனைமா? என்னமாடா நீ? அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க. அப்படியே கண்டு வந்து சொல்லி நான் அப்படி படுத்தது. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். பெண் வந்து இதெல்லாம் பெண் தான் செய்யணும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளே முடிவு பண்ணிட்டோம். அட பாவி. முடிவு பண்ணி அதுவே நம்ம மைண்ட்ல வந்து ஓரளவுக்கு பதிஞ்சிருச்சு. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். கல்ச்சுரலி ஆண் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. மாறிடுச்சுல, ஒத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப நீங்களும் மாறணும்ல. அப்ப சம்பாதிக்கிற பொண்ணு வருது, ஆனா அதே கல்ச்சுரலி பழைய மாதிரி அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னன்னு சொல்ல தெரியல. ஏதோ ஒண்ணு வந்து தடுக்குது. ஒரு வகையான சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். Because basically I am a சோம்பேறிங்க. நீங்க எப்படி பேசுவீங்க? எனக்கு குழந்தை ரொம்ப நேரம் பேசிருக்கீங்களே. ரொம்ப காமிக்கா பேசுவோம் சார். அம்மா சொல்லு அப்படி சொல்ல மாட்டேன். அம்மா சொல்லு அப்படி சொல்லு. ஆச்சரியமா பேசணும். ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி ஆச்சா, ஐயோ அச்சச்சோ அவரா விழுந்துட்டியா அப்படிலாம் சொன்ன உடனே ஆமா, அத நம்ம ஆச்சரியமா ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா அது ஆச்சரியத்தோட இது பண்ணா உடனே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சூப்பர், இதுதான் நான் கேக்குறேன். சொல்லிரவா சொல்லுங்க. அவ ஊம பாஷை தான் எல்லாமே. ஒரு 10 வாட்டி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓ அப்படினு வா ஃபேன். உன்னி மேல அனுப்புவா. சூப்பர். ஓ லைட். ஓ ஃப்ரிட்ஜ். திருப்பி ரிப்பீட் பண்ணனும் அப்படினு சொல்வா. அந்த மாதிரி ஒரு ஐட்ரேஷனே வந்து வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். மாதிரி வந்து அவ என்ன ட்ரை பண்ண சொல்றாளோ அது வந்து நம்ம ரிப்பீட் பண்ணனும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. அப்படினா அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் சொல்றதை நம்ம ரிப்பீட் பண்றோம் அப்படின்னு. சூப்பர். குட்டி பொம்ச்சி நானு லட்டு புஜ்ஜி அம்சவலி தம்சவலி நெக்ஸ்ட் நானி வலி கோனி வலி சிட்டுக்குருவிவ பட்டுமருவிவ. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? அழகு பாப்பி
லட்டு நானி அம்சிகா மோத்வானி மோத்வானி புத்வானி அப்படியே வாயில வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதா? நாசமா போனவள. அம்மு மாமி இவ குட்டி மாமி சிட்டு பொம்பளை இவ ரவுடி பொம்பளை. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நாங்க அப்படி பேசுவோம். அப்புறம் வைஃப் பேசும்போது கீக்கிங் பேசுவோம். 6th மினிட் ஆகும் அடி மூஞ்சி உத்து பாக்கும். ஒரு பேன் அழுவும் குழந்தைங்க. கொடுத்துட்டு போய்டும் வைஃப் கிட்ட வெளிய போய்டும் நாங்க. அவ்வளவுதான் 5 நிமிஷம் தாங்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. அது மேல முடியாது. முடியுமா? முடியாது. குழந்தை வளர்ப்புல அவர் இந்த இடத்துல ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்காரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதானே அம்மா நீங்களே பாத்துக்கோங்க, எதுக்கு எங்க தலையில கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துரும். ஒரு என்ன பழக்கம் இது? குழந்தைய பாத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வைஃப் கிட்ட வந்து ஒரு காம்ப்ளிமெண்டா, நீ நேத்து நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்த, கஷ்டமா இருக்குன்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அந்த ஹஸ்பண்ட் மேல இருக்கிற எந்த கோவமே இருக்காது. நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. சோ இது வந்து ஒரு பிசிக்கல் சப்போர்ட் விட ஒரு மாரல் சப்போர்ட் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது நியாயமா? நியாயம். அழுதுட்டே இருப்பா, உடைப்பா, எல்லாத்தையும் உடைப்பா. அந்த மாதிரி டைம்ல அடிக்க ஆரம்பிப்பாரு, திட்ட ஆரம்பிப்பாரு. சார் இவனை என்ன பண்ண சார்? கை ஓங்குறது, 2 பேரையும் அந்த மாதிரி பிஹேவ் பண்றது, வைல்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. உங்களையவா குழந்தையவா 2 பேரையும் என்ன பண்றது அந்த டைம்ல என்ன பண்றது? ஹவ் டு கெட் ஓவரா பேசிட்டோமோ? கிட்டத்தட்ட இந்த ஷோல இது வரைக்கும் டிராவல் பண்ணப்ப ஆண்கள் ஒரு பதில் கேட்டு அது என்னன்னு தெரியல சார், அது என்னன்னு புரியல சார், தெரியல சார். ஆனா ஒரு இடத்துல கூட பெண்கள் தெரியலன்னு சொல்லவே இல்லை. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. ஒரு கேள்விக்கு கூட they never said தெரியல. இல்ல சார், பிசிக்கலா குழந்தைகிட்ட நம்ம விளையாடுனா அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு ஆண் இப்படிதான் குழந்தையோட பாண்டிங்க கிரியேட் பண்ணுவார். ஆணுக்கு அப்படிதான் பண்ண முடியும். அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. அடிப்பாங்க, கையை முறுக்குவாங்க, தலையில கொட்டுவாங்க. அவங்க பாண்டிங் வந்து அந்த பிசிக்கல் டச்ல தான் இருக்கும். தூங்கிட்டு இருக்கணும், டேய் எந்திரா எந்திரா அப்படிமாங்க. அதன் வழியா தான் அந்த பாண்டிங் அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க எல்லாம் ஆணுக்கு சொல்லலாம் வராது. பண்ணிட்டே இருப்பாங்க. பிள்ளைகிட்ட பேசுங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க. 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. ஆனால மறுபடியும் எப்போதுமே அதனால அவங்க கொட்டுவாங்க, வம்புழுப்பாங்க. வாடா வந்தோம் ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டு பையனா அடிப்பாங்க. என்னடா உன் பேர் என்ன? ட்ரெயின்ல சும்மா பாக்குறவனே. ஓகே, அது சீண்டலின் வழியாக ஒரு அன்பை ஏற்படுத்துறாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாண்டிங் கிரியேஷனுக்கு 2 பேருக்கும் 2 மெத்தடாலஜி இருக்கு. சோ தட் இந்த மெத்தடாலஜி வேற, இந்த மெத்தடாலஜி வேற. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த விஷயத்துல ஆண் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. சூப்பர். எங்க அம்மா அளவுக்கு ஒரு நல்ல அம்மா இல்லனா அப்படின்னு உங்களுக்கு எப்பலாம் தோணி இருக்கு? குட் क्वेश्चन. இந்த சத்து மாவு கஞ்சிலாம் வீட்லயே அரைப்பாங்க. இப்ப கூட எங்க அம்மா தான் அரைச்சு தராங்க. அதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு கூட தோணல. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அரைச்சு கொடுத்துருமா, நான் உனக்கு கலந்து கொடுத்துறேன். முடிஞ்சிருச்சு அதோட வேலை. Because basically I am a சோம்பேறி. खत्म.